வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதியடைத்தால் நியாயமா? கண்ணீரே வழித்துணையா நின்றேனே இது விதியா? துப்புரவு பணியாளராக இருந்து மகனின் கனவுகளுக்காக தூங்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் தந்தை. 440 எடுத்துக்கிறாரு ஐயா பையன், சிஓ படிக்கிறான்றான். நான் படிக்கலனோட பையன் படிக்கணும்னு நான் இதுல 5 வருஷமா நான் வேலை செய்யறேன். ஊரையே சுத்தம் செய்யும் தூய்மை மனிதன். வெயில கஷ்டப்படுறான். என் பசங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அவங்க ஏசி ரூம்லயே அவங்க நல்லா இருக்கணும். தாம்பூல தட்டில் பணத்தை வைத்து உதவி செய்த மாமனிதர். நல்ல மார்க் எடுத்துக்கலாம், காலேஜ்ல சேர்க்கணும், எங்களால அதுக்கான பணம் கட்டுறதுக்கு என்னால கொஞ்சம் வரல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எங்களால முடிஞ்ச சிறிய உதவி நான் செய்யறேன்னு சொன்னேன். அவர் 30,000 கேட்டாரு. என்னால முடிஞ்ச உதவி ஒரு 10,000 கொடுத்துருக்கேன். படிப்பு விஷயத்துல குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சென்னை வேளச்சேரி கங்கையம்மன் கோவில் தெருவுல வசிச்சுட்டு வருவங்க தான் முனியேந்திரன். இவர் கடந்த 25 ஆண்டுகளா தனியார் ஒப்பந்த துப்புரவு பணியாளரா வேலை பார்த்துட்டு வராங்களாம். இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்களாம். இளைய மகன் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்களாம். முதல் மகன் ஜெபராஜ் 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து CA படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக தனியார் கல்லூரியில இளங்கலை பட்டம் பெறத்துக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆனா வருஷத்துக்கு 50,000 ரூபாய் கட்டணம் செலுத்தணுமாமா. ஒரு பக்கம் ஏழ்மை நிலையில முனியேந்திரன் துப்புரவு பணியாளரா மகனுடைய படிப்புக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் தொகையை செலுத்துறதுக்கு போதுமான பணம் இல்லாததால ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக் அப்படின்றவர் தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி தாம்பூல தட்டுல 10,000 ரூபாய் பணத்தையும் வச்சு பழங்களையும் வச்சு முனியேந்திரனுக்கு உதவி செய்யறதுக்காக அதை கொடுத்திருக்காங்க. இது பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. நமக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னு முனியேந்திரன் அவரை கட்டி அணிஞ்ச ஆனந்த கண்ணீரோட நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. மகனுக்காக ஓடக்கூடிய தந்தையுடைய தியாகத்துக்காக இங்க ஒரு மனிதர் அவருக்கு பண உதவி செஞ்சது பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.